இப்போது பத்மாவின் மார்பில் தனது கை படர்ந்தவாறு அவளை கட்டி அணைத்து கொண்டு தூங்கலாம் என அணைத்தான். ஆனால் அவளோ அவனுடைய கையை எடுத்து தனது அந்தரங்க உறுப்பு இருக்கும் இடத்தில் எடுத்து வைத்து அவளே அவனுடைய கைகளை மேலும் கீழுமாக தடவிக்கொண்டாள். தூக்கத்தின் களைப்பில் இருந்த விஜய் இவள் இப்படி செய்ததும் எரிச்சலாகி கையை மேலே தூக்கினான். அவள் அவனை விடாதவளாக தடவிக்கொடு என்று முணங்கினாள். அவள் இப்படி முணங்கியதும் சற்று நேரம் தடவினான். தடவிக்கொண்டிருந்தவன் கை நடுவிரலை எடுத்து அவளுடைய அந்தரங்கத்தில் பொருத்தி கொண்டாள். விஜய் எடுக்க முற்பட்ட போது நடுவிரலை எடுத்து நன்றாக உள்ளே பொருத்துவதிலேயே குறியாக இருந்தாள். அவனுடைய உடல் அடித்து போட்டதைப் போல் களைப்பாக இருந்ததால் பத்மா ஏன் இப்படி டார்ச்சர் செய்யற என்று எரிச்சலானான். இதிலிருந்து எப்படிடா தப்பிக்கிறது என்று யோசித்தவன் பின்பு பத்மாவிடமே, ப்ளீஸ் அம்மோ, உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குதுடி, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன், விடுடி என்று மிகவும் கெஞ்சினான். அதற்கு அவள், உன்னை விடணும்னா நான் சொல்றபடி கேட்கணும் என்ன என்று கேட்டாள். எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்று. என்ன பது செய்யணும் சொல்லு, செய்கிறேன் என்றான். என்னோட அந்தரங்க உறுப்புல நல்லா அழுத்தி 10 முத்தம் கொடுக்கணும், கொடுத்தா விட்டுடுறேன் என்ன என்றாள். சற்று யோசித்தவன், சரி கொடுத்தா விட்டுடுவா என்று நினைத்து படுக்கையிலிருந்து எழுந்து உம்மா 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 என்று 10ற்கும் மேற்பட்ட முறை முத்தம் கொடுத்து விட்டு அவள் திசை பக்கம் படுக்காமல் அவளை பார்க்காதவாறு திரும்பி தூங்க ஆயத்தமானான். பத்மா அவனை பிடித்து இழுத்து, ஹலோ, இந்த மாதிரி முத்தம் கொடுத்தா செல்லாது, நீ ஒவ்வொரு முறை முத்தம் கொடுத்த உடனே நான் சரின்னு சொல்லணும், அப்பதான் உன்னை தூங்க விடுவேன் என்று செல்லமாக மிரட்டினாள். விஜய், சரிம்மா இப்ப கொடுக்க ஆரம்பிக்கிறேன், நீ கணக்கு பண்ணிக்கோ, என்ன கொடுக்கவா என்றதும் அவளுடைய காலை நன்றாக அகட்டி என் காலுக்கு நடுவுல வந்து உட்காரு முதல்ல என்றாள். விஜய் முட்டி போட்டு கொண்டு உட்கார்ந்ததும் பத்மா, இல்ல என் காலுக்கு நடுவுல படுத்துக்கோ, அதான் வாட்டமா இருக்கும் என்றதும், இப்படி டார்ச்சர் பண்றாளே, நாம இந்த இரவு மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம், சாமானியமா விடமாட்டா போல இருக்கே, செத்தோம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். பின்பு அவளுடைய காலுக்கு இடையில் வாட்டமாக படுத்ததும் கொடுக்க ஆரம்பிச்செல்லம் என்றாள். விஜய் அவனுடைய வாயை அவளுடைய அந்தரங்கத்தின் இரு பிரிவுகளுக்கு இடையில் பச்சக்கென்று முதல் முத்தத்தை அழுத்தினான். ஆ என்று முழங்கினாள். ஓகே, அடுத்த முத்தம் கொடுத்து உடனே எடுக்காத, முத்தத்தை கொடுத்துட்டு நான் எப்ப எடுக்க சொல்றேனோ அப்பதான் எடுக்கணும், இல்லனா அந்த முத்தம் செல்லாது என்றாள். இவன் சரிமா என்று 2வது முத்தத்தை அவளுடைய அந்தரங்கத்தின் இடையில் நல்ல ஆழமாக முத்தத்தை பதித்து வாயை எடுக்காமல் வைத்து கொண்டான். வெகு நேரம் ஆகியும் பத்மா ஓகே சொல்லாததால் வாயை எடுப்பதா வேண்டாமா என்று யோசித்தான். பின் வாயை எடுத்துவிட்டால் வேறு செல்லாது என்று சொல்லிவிடுவாளே என்றபடியால் அந்த புறத்தில் அவனுடைய வாயை வைத்து கொண்டே வாயை எடுக்கவா என்று முக்கினான். அதற்கு அந்த இடத்துல லேசா எச்சில் விடு என்றாள். எச்சிலை இவன் விட்டதும் நாக்கால நல்லா தடவி விட்டுட்டு வாயை எடு என்றாள். இவனுடைய நாக்கால் அங்கு பல முறை தடவி எடுத்து விட்டு வாயை வெளியில் எடுத்தான். இப்போது 2 ஓகே என்றாள். இப்போது 3வது முத்தத்தை அங்கு கொடுக்க போனவனை, இப்ப அங்க இல்ல, பிட்ட பகுதிக்கு இடையில ஆசன வாயில கொடு என்றாள். அதற்கு விஜய், ஐயோ முடியாது, நீ உன் அந்தரங்கத்துல தான் முத்தம் கொடுக்கறதா டீல் என்றான். அதற்கு பத்மா, அதெல்லாம் இல்ல, 10 முத்தம் கொடுக்கணும், அதான் டீல் என்றாள். இப்போ நீ ஒழுங்கா கொடுக்கலனா தூங்க விட மாட்டேன், அப்புறம் உன் இஷ்டம் என்றாள். ஐயோ பிடிக்காது பத்மா, அந்த இடத்துல கொடுக்கறதுக்கு கூச்சமா இருக்கு, வேண்டாமே என்றான். அதற்கு அவள், அது என்ன கூச்சம், என்கிட்ட கொடு, போக போக எல்லாம் பழகிடும் என்றாள். என்றாள். அவன் கொடுப்பதற்கு வசதியாக இன்னும் சற்று கால்களை அகட்டி கொண்டாள். அங்கேயும் நான் சொன்ன உடனே தான் எடுக்கணும் என்றதும் இவன் ஐயோ என்று நொந்து கொண்டான். இப்போ கொடு என்றதும் கீழே பிட்டத்தின் அடியில் அவளுடைய ஆசன வாயில் வாயை பதித்து பச்சக்கென்று முத்தத்தை கொடுத்து மல்லு கட்டி கொண்டு வாயை பதித்து வைத்திருந்தான். அவள் அங்கு எச்சில் விட்டுட்டு நக்கி வாயை எடு என்றாள். முத்தமும் ஆசன வாயிலில் வைத்து இப்படி கொடுக்க சொல்ல போகிறாளோ என உள்ளுக்குள் பயந்தான். ஆனால் அவளோ, இப்போ கொஞ்சம் மேல வா, என் தொப்புள்ள நல்லா அழுத்தி முத்தம் கொடுத்து எச்சில் விடு என்றாள். எச்சிலை விட்டதும் அதை நாக்கால் நக்கு என்றாள். இப்போது 4 ஓகே. 5ஆம் முத்தம் வலப்புற இடுப்பில் நன்றாக முத்தம் கொடுத்து லேசாக கடி என்றாள். அவன் கடித்ததும் 5 ஓகே. இப்போது இடப்புற இடுப்பு அதே போல என்றாள். அங்கும் கடித்து முத்தம் கொடுத்ததும் 6 ஓகே என்றாள். மறுபடியும் அந்தரங்கத்தில் முன்பு கொடுத்ததைப் போல முத்தம் பதித்து எச்சில் நீரை உமிழ்ந்து நாக்கால் நக்க வேண்டும் என்றாள். அதனை செய்து முடித்ததும் இப்போது 7 ஓகே என்றாள். அடுத்து ஆசன வாயுவில் முன்னர் செய்ததைப் போல என்றதும் அங்கும் கொடுத்து முடித்தான்.
இப்போது 8 ஓகே என்றாள். அடுத்து அவனை படுத்தவாறே அவளுடைய மார்புக்கு வரச் சொன்னாள். தனது வலப்புற மார்பின் காம்பில் நன்றாக வாய்ப்பதித்து முத்தம் கொடுத்து சற்று நேரம் அங்கு பால் பருகு என்றாள். காம்பில் பாலை பருகியதும் 9 ஓகே என்றாள். விஜய் இப்போது அப்பா கடைசி முத்தம் முடிய போகுது என்று சந்தோஷமானான். அவளின் கண்களால் அவனை முறைத்து பார்த்து இடதுபுற மார்பை காண்பித்து அதே போல என்றாள். அங்கும் வாயை வைத்து நன்றாக முத்தம் பதித்து காம்பின் பாலை பருகியதும் 10 முடிஞ்சதுமா, நீ சொன்ன மாதிரியே. அப்பா நான் தூங்க போறேன் என்றவனை பத்மா வெறிக்கொண்டு அவனுடைய கழுத்தை பிடித்து மேல் இழுத்து எங்க தப்பிக்க பார்க்கிற, கொன்னுடுவேன் என்று படுத்திருந்தவாறே அவன் வாயை கவ்வினாள். விஜய் அவளிடம் வேண்டாம் பது, வேண்டாம் பது, வேண்டாம் பது, முடியல, உடம்பெல்லாம் வலி எடுக்குது என்று கெஞ்சியவனை நன்றாக அவனை தனது 2 கால்களையும் அவன் மீது போட்டு தப்பித்து விடாதவாறு இறுக்கி வைத்து கொண்டாள். பத்மா அவனுடைய வாயையும் கால்களையும் நன்றாக கவ்வி இருந்ததால் லேசாக அவளிடம் இருந்து வெளிவருவதற்கு திமிரினான். அவள் இப்போது விஜயுடைய பிட்டத்தை உள்ளிழுத்து அவனுடைய ஆயுதத்தை தனது அந்தப்புறத்திற்குள் பொருத்தி கொள்ள சற்று தடுமாறினாள். அவன் ஒத்துழைக்காததால் சில நிமிடங்கள் இருவரது அந்தரங்கமும் பொருந்துவதற்கு தடுமாறின. இதனால் எரிச்சலுற்றவள் அவனுடைய வலப்புற பிட்டத்தை நன்றாக கிள்ளி படுத்தி எடுக்காத என்று திட்டினாள். பத்மா கிள்ளியதும் வலி தாழாமல் லேசாக நகர்ந்ததும் அவனுடைய ஆயுதம் நன்றாக அவளுடையதில் பொருத்தி கொண்டது. அதுவரை திமிரிய விஜய் தனது ஆயுதம் அவளுக்குள் சென்றதும் பெட்டி பாம்பாக அவளிடம் அடங்கினான். இப்போது பத்மா அவனுடைய பிட்டத்தை பிடித்து நன்றாக இறுக்கி மேலே மேலே இழுத்ததும் விஜய் ஆ ஊ என்று மிகுந்த பரவசம் அடைந்தான். எப்படி இன்ஜினில் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்ததோ அதுபோல வேண்டாம் வேண்டாம் என்று திமிரிய இவன் பத்மா இப்படி செய்து அவனை பரவசப்படுத்தியதும் அவளுடைய அந்தப்புறத்திற்குள் நன்றாக பரவச நிலையில் என்று அழும் குரலைப் போல அவனுடைய ஆயுதத்தை வைத்து குத்து குத்து என்று குமாங்குத்து குத்தியதில் பொலிச் பொலிச் என்று பன்னீர் தெளிக்கப்பட்டதைப் போல கொப்பளித்து கொண்டு அவளுடைய அந்தப்புறம் இன்ப மழையில் நனைந்தது. இருவரும் பரவச நிலையில் இருந்ததால் ஆயுதத்தில் உரை இல்லாமலேயே அரங்கேற்றம் நடந்து முடிந்தது. இப்போது ஆயுதத்தை அவளில் இருந்து வெளியே எடுத்து டமால் என கட்டிலில் விழுந்தவுடன் எப்போது தூக்கம் வந்தது என்றே தெரியாமல் அயர்ந்து தூங்கத் தொடங்கினான். தூங்கிய அவனை பத்மா சென்று கன்னத்தில் முத்தம் கொடுத்து அவளும் அணைத்தபடியே தூங்கினாள். அடுத்த நாள் காலை இருவரும் கைகோர்த்தபடியே டாக்ஸியில் சென்னை விமான நிலையத்தை சென்றடைந்தனர். இவர்கள் விமான டிக்கெட் எடுத்திருந்த ஸ்பைஸ் ஜெட் கவுண்டருக்கு வேக வேகமாக சென்றனர். விஜய் மட்டும் என்னவென்றே தெரியாமல் மிகுந்த டென்ஷனாகவே காணப்பட்டான். பத்மா என்ன கூறினாலும் இருப்பு சட்டியில் போட்டு தாளிக்கின்ற கடுகை போல விடுத்து சிதறிக்கொண்டே இருந்தான். இவனுடன் சிறிது காலமே இப்போதுதான் பழக ஆரம்பித்திருந்ததால் எதுக்காக இப்படி இவன் எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விடுகிறான், என்ன ஆச்சு இவனுக்கு என்று குழம்பிக் கொண்டிருந்தாள். பத்மாவும் இப்போது விட்டா ரொம்ப ஓவரா போறான் என்று விஜய் உன் பெட்டியெல்லாம் எடுத்து கவுண்டர்ல செக்கிங்கு வை என்று உத்தரவிட்டதும் அவன் சற்று சத்தமாக ஏன் மகாராணி அம்மா நீங்க வச்சா குறைஞ்சு போயிடுவீங்களோ, எடுத்து வைடி என்று அவளிடம் கத்திவிட்டு அங்கிருந்து விலகினான். இதை கேட்டதும் பத்மாவிற்கு தலை சுற்றியது. ஐயோ, ஆரம்பமான முதல் நாளே இப்படி நம்ம கூட சண்டைக்கு வரான், சரியான கிராக்கா இருப்பான் போல இருக்கே என்று அவளே அவனுடைய பெட்டியையும் எடுத்து வைத்தாள். சினிமாவில் நம்மளை மேடம் மேடம் என்று கூப்பிட்டு நம்ம பெட்டியை கூட இன்னும் ஒருத்தன் தூக்குவான். ஆனா இங்க என்னடான்னா நிலைமை தலைகீழா மாறி நாம இவனுக்கு போட்டு ஆயிடுவோம் போல இருக்கே, எல்லாம் இந்த பைத்தியக்கார காதல் படுத்தும் பாடு என்று அவளையே திட்டிக் கொண்டாள். மேலும் அவள் வர்றேன், ஒரு வாரம் பையன் நம்ம கூட தானே இருக்க போறாரு, வச்சு பிழிஞ்சிடுறேன் என்று மனதிற்குள் சபதம் எடுத்துக்கொண்டாள். பெட்டிகளை செக்கிங் கவுண்டரில் போட்டு அவர்களிடம் கொடுத்துவிட்டு விஜய் எங்கே என்று தேடிய போது அங்கு போடப்பட்டிருந்த சேரில் உட்கார்ந்து 2 கையையும் தலையில் வைத்து டென்ஷனாகவே இருந்தான். பத்மா அதனை பார்த்து ஐயையோ என்னாச்சு இவனுக்கு, நம்ம கூட வரது எதுவும் பிடிக்கலையா, சரி என்னதான் பார்ப்போம் என்று அவனுக்கு அருகில் சென்று அவன் தலையை லேசாக வருடி கொடுத்து என்ன கண்ணா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, நான் என்ன கேட்டாலும் எரிஞ்சு எரிஞ்சு வேற விழுற என்று தன்மையாக கேட்டதும் நேற்று இரவே உன்கிட்ட சொன்ன, நீதான் என்னை விடலை, நல்லா தூங்கிட்டு இருந்தவனை காலையில் 4:30 மணிக்கெல்லாம் வெக்கு வெக்குன்னு எழுப்பி குளிக்க வச்சு தர நீங்கள் இழுத்துட்டு வந்துட்ட, காலையில் எழுந்ததும் முதல் வேலையா காப்பி குடிச்சு ஒரு தம்மை போட்டு காலை கடனை கழிக்கலைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் என்று அவன் சொன்னதும் அவள் உள்ளுக்குள் சிரித்தாள். அவ்வளவுதானே புஜ்ஜி
இன்னும் நம்ம ஃப்ளைட் கிளம்ப 3/4 மணி நேரம் இருக்கு, வா என்று காப்பி வாங்கி தர அழைத்து சென்றாள். விஜய் காப்பி குடிக்கும் இடத்திற்கு சென்றதும் தம்மை முதல்ல போடணும் என்றான். அவளுடைய பர்சிலிருந்து ஒரு 500 ரூபாய் தாளை எடுத்து அவனிடம் கொடுத்து, இந்தா புஜிமா, இங்க சிகரெட் விலை ஜாஸ்தி, பரவாயில்ல, இங்க காப்பி குடிச்சிட்டு ஸ்மோக்கிங் பூத் இருக்கு, அங்க போய் சிகரெட் பிடிச்சு மற்றதெல்லாம் முடிச்சிட்டு வந்துடு, நான் காத்திருக்கேன் என்றாள். வேக வேகமாக காப்பியை குடித்துவிட்டு சிகரெட் வாங்குவதற்கு ஓடினான். அவன் சிகரெட் வாங்க ஓடுவதை கண்ட பத்மா ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டு ஒரு வழியாக நிம்மதி பெருமூச்சு விட்டாள். சிகரெட் பிடித்துவிட்டு மற்றவைகளையும் முடித்து கொண்டு வந்த விஜய் பத்மா உட்கார்ந்திருந்த இடத்திற்கு அருகில் வந்து அவளுடைய கன்னத்தில் பச்சக்கென்று செல்ல முத்தம் கொடுத்தான். அதனை ரசித்தவளாக, ஐயோ சிகரெட் நாற்றம், வாயை புடுங்கின்னு நாறுது, இந்த கருமத்தை தான் விட்டு தொலைய என்று திட்டினாள். விஜய் சிகரெட் வாங்கிவிட்டு மிச்ச காசை, இந்தா பது, வா போகலாம் என்று அவளது கையை பிடித்து இழுத்தான். அவள் எழுந்ததும் உரிமையாக அவளின் மீது கையை போட்டுக்கொண்டு கணவனும் மனைவியும் செல்வதைப் போல் இருவரும் விமானத்திற்குள் சென்றனர். விமானத்திற்குள் இருவரும் ஏறி அமர்ந்ததும் விஜய் செம்ம மூடில் இருந்தான். பத்மா என்று அவளிடம் செல்லமாக சாய்ந்து கொண்டு, கோவா போனதும் 2 பேரும் சேர்ந்து நல்லா ஃபென்னி குடிக்கலாம் என்றதும் அவனை சற்று விலக்கிவிட்டு, எல்லாம் நம்மளை பார்க்கிறா என்று அவனை முறைத்தாள். விமானம் கிளம்பியதும் விஜய் அவனுடைய மனதிற்குள் இப்படி நடப்பதெல்லாம் நிஜமா அல்லது கனவா என்று அவனது கையை கிள்ளி பார்த்தான். இதை பற்றி நாம நமது நண்பர்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள இப்போதைக்கு வேண்டாம், அப்புறம் பொறாமையில வயிறெறிஞ்சு செத்துருவானுங்க, சாதாரண பொண்ணோட பேசினாவே தாங்க மாட்டானுங்க, பத்மானு சொன்னோம் செத்தாலும் செத்துருவானுங்க என்று யாரிடமும் இப்போதைக்கு தெரியப்படுத்த வேண்டாம் என்று முடிவு செய்தான். விமானத்தில் நன்றாக பத்மா உறங்கிக் கொண்டிருந்தாள். அப்போது விஜய் தான் கையில் வைத்திருந்த பேப்பரை சிறியதாக சுருட்டி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த பத்மாவின் மூக்கு துவாரத்திற்குள் நுழைத்தான். நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த பத்மா இதை சற்றும் எதிர்பார்க்காமல் ஹச் என்று தும்மினாள். தும்மி முடித்ததும் பலார் பலார் என்று 2 முறை அடித்து முண்டோம் முண்டோம் என்று திட்டினாள். அதற்கு அவன் அவளுடைய 2 கைகளையும் அடிக்காதவாறு பிடித்து கொண்டு சாரி பது என்று கெஞ்சினான். சற்று நேரத்தில் விமானம் கோவா சென்றடைந்தது. பத்மாவிடம், எங்க பது நமக்கு ரூம் போட சொன்ன என்றான். கடற்கரையை ஒட்டி, அது ஒரு பிரசித்தி பெற்ற ஹோட்டல், ரொம்ப நல்லா இருக்கும் லொக்கேஷன், நான் அங்கே ஏற்கனவே ஒரு படப்பிடிப்புக்கு வந்து தங்கினேன், அப்போ ஒரே தனிமையா இருந்ததால ரொம்ப வெறுமையா உணர்ந்தேன், இப்போ எப்படா அங்க போவோம் என்பதைப் போல மனசு ஏங்குது என்று அவனுடைய கைக்குள் இவளுடைய கையை நுழைத்து கொண்டாள். விஜய் அவள் காதருகில் வந்து, 1 வாரம் ஒரே கும்தலக்காதான் போ என்றான். பொக்கிஷத்தில் அணிய வேண்டிய நிறைய புதையல்களை வாங்கி முதல் வேலையா சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும் என்றதற்கு வெட்கம் தாழாமல் சிரித்தாள். அதனால் இவர்கள் ரிசார்ட்டிற்கு செல்லும் வழியிலேயே பத்மா டிரைவரிடம் நல்ல சரளமான ஹிந்தியில், பையா 1 மினிட், மெடிக்கல் ஷாப் போற வழியில் இருந்தா நிப்பாட்டவும், சற்று தலைவலி போல இருக்கு, மாத்திரை வாங்கணும் என்றாள். அவன் சரி தீதி என்றான். விஜய் பத்மாவிடம், லேடிஸ்க்கு ரொம்ப சுகம் கிடைக்கிற மாதிரி உரையின் நுனியில் வச்சிருப்பாங்க, அப்புறம் விதவிதமான ஃப்ளேவர்கள், ஸ்ட்ராபெரி, ஜாஸ்மின் எல்லாம் இருக்கு, வாங்கவா என்றதற்கு ஐயோ ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டு, டிரைவர் காதுல விழப்போகுது, மூடிட்டு வா என்றாள். டிரைவர் சற்று நேரம் சென்ற பிறகு ஒரு இடத்தில் நிறுத்தி, தீதி இதர் ஹே மெடிக்கல் ஷாப் என்றான். பின்பு அவனே அவளிடம், என்ன மருந்து வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் வேணா வாங்கி தருகிறேன் என்று அவளிடம் சொன்னதற்கு விஜய் டிரைவரிடம், நை பையா என்று காரின் கதவை திறந்து தெரித்து கொண்டு ஓடினான். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். இந்த பதிவை கேட்கும் வாசகர்கள் நீங்கள் கேட்பதோடு மட்டும் அல்லாமல் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.